சுனாமி அனர்த்தம் ஏற்பட்டு 9 வருடங்கள் கடந்துள்ளன. சுனாமியில் சிக்கிய பல குடும்பங்கள் மீள்குடியேற்றம் செய்யப்பட்டுள்ள போதிலும் சிலர் இன்றும் மீள்குடியேற்றத்திற்காக போராடி வருகின்றனர். எவ்வாறாயினும் மீள்குடியமர்த்தப்பட்டவர்கள் இன்றைய சூழ்நிலையில் நிம்மதியாக வாழ்கின்றார்களா? இது தொடர்பில் ஒரு பார்வை அடுத்து. இந்த வீடு திட்டம் குடியேற்றத்திலிருந்து இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு ஒழுங்கான வசதி வாய்ப்புகள் இல்லை. வந்து பார்த்துட்டு சும்மா அனாவசியமாக இப்படி பொதுமக்களுக்காக பொய் வார்த்தைகளை சொல்லிட்டு போய்கொண்டிருக்க. அம்பாறை மாவட்டத்தில் உள்ளது இஸ்மாயில்புரம். சுனாமியின் கோர தாண்டவத்திற்குள் சிக்கிய கிராமங்களின் வரிசையில் இதுவும் ஒன்று. உறவுகளையும் உடைமைகளையும் பறிக்கொடுத்து நின்ற இந்த மக்கள் ஒரு மாதிரியாக மீள்குடியேற்றம் பெற்றார்கள். இங்கு 95 வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளன. வீடுகள் என்னவோ அமைக்கப்பட்டனவே தவிர அவற்றுக்கான அடிப்படை வசதிகள் இன்னும் பூர்த்தியாக்கப்படவில்லை. ஊடெல்லாம் கட்டி தந்திருக்கா, ஊடெல்லாம் வளர்ச்சி கூடு குச்சினி ஜாமெல்லாம் இருக்கிறதுக்கு வாக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு. இந்த கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள வடிகான்களின் நிலையே இது. கடமைக்கு அமைக்கப்பட்ட இந்த வடிகான்கள் காலம் கடந்த நிலையில் கிராமத்தவர்களின் சுகாதாரத்தை கேள்விக்குறியாக்கி உள்ளது. வடிகான் இல்லாத காரணத்தினால அந்த தண்ணியில டெங்கு, மலேரியா, வைரஸ் நோய்கள் பரவுது. இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இந்த வாந்தி பேதி, காய்ச்சல் இப்படியான நோய்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கு. மேடும் பள்ளமுமாக காட்சி அளிக்கும் இந்த இடம் இந்த கிராமத்திற்கான விளையாட்டு மைதானம். காட்டு யானைகளுடன் அனுதினம் போராடும் இந்த கிராமத்தவர்கள் ஒவ்வொரு நாளையும் பீதியுடனேயே கழிக்கின்றனர். காலங்கள் கடந்து செல்கின்றன. ஆனால் இவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு இதுவரையில் தீர்வுகள் உதயமாகவில்லை. அதிகாரிகளின் தீர்வுகளுக்காக காத்திருக்கிறது இஸ்மாயில்புரம் கிராமம். உங்கள் வாழ்க்கை, எங்கள் செய்தி.